அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் அப்போ டீவியேஷன்ஸுங்கிறது எங்கேருந்து எதனால் கிடைக்குது நமக்கு? வி நோ தட் பாசிட்டிவ் டீவியேஷன் ஆர் நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது எங்கேருந்து? இட் இஸ் டீவியேட்டட் ஃப்ரம் தி ரவுல்ட் லா. அப்போ ரவுல்ட் லாவில் இருந்து டீவியேட் ஆகக்கூடியதான் என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேட்டட் சொல்யூஷன்ஸ்னு கொடுக்குறாங்க. புரியுதா? ரைட். இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணோம். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒரு ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃப் எடுத்துக்கிறேங்கண்ணா. இங்கே யாருக்கும் கிராஃப் போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் பிளாட்டிங் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பிட்வீன் த மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ எ வேப்பர் ப்ரெஷர். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா just I have taken a mole fraction, y axis la I have taken a vapor pressure. புரியுதுங்களா? அப்போ மோல் ஃப்ராக்ஷனுக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் இடையில கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன். சரியா? எனக்கு கிராஃப் எப்படி வரும் ஜென்ரலாக? வி நோ தட் ஒரு பியோர் காம்பனண்ட் இப்போ x1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா x2 என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? x1 ஈக்குவல் டு 1ன்னா x2 மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். கரெக்டாக? ரைட். ஏன்னா we know that mole fraction of the component 1 plus mole fraction of the component 2 which must be equal to 1. புரியுதா? mole fraction of the component 1 mole fraction of the component 2 must be equal to 1. அப்போ இது 1னா இது கண்டிப்பாக 0. புரியுதா? இது 1னா இது 0. ஏன்னா டோட்டல் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 இருக்கணும். புரியுது இல்லையா? அப்போது x1 ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்? 100% பியோர் காம்பனன்ட் 1 மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெஸ்பெக்டிவ் வேப்பர் ப்ரெஷர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? P1 எடுத்துக்கிறோம். புரியுதா? அதே மாதிரி x1 ஈக்குவல் டு 0 இங்கே. அப்போ x2 என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? காம்பனன்ட் 2 மட்டும் 100% இருக்குது. அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேப்பர் ப்ரெஷரை நான் P2 எடுத்துக்கிறேன். புரியுது இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்போ P1 என்ன, P2 என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாகவே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ரைட். கவனிங்க. அப்போ P1 எடுத்திருக்கோம். இப்போ நான் x1 இங்கே 1 எடுத்திருக்கேன்ல, இதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? 0.9 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0.1. ஏன்னா டோட்டல் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. மோல் ஃப்ராக்ஷனுடைய அடிஷன் ஆல்வேஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 கண்ணா. புரியுதா? அப்போ என்ன கண்டிப்பாக இங்கே 1 வரும்போது அப்போ இது என்ன ஆகிடுச்சு? சொல்யூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே 100% சால்வெண்ட் மட்டும் இருந்துச்சு, இங்கே 100% சொல்யூட் மட்டும் இருக்குது. பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இட் பிகம் அ சொல்யூஷன். புரியுதா? இப்போ தான் நீங்கள் ரவுல்ட் லா வரீங்க. ரவுல்ட் லா படி என்ன? P1 தட் இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு x1 அப்படின்னு எடுத்துப்போம். கரெக்டாக? எனக்கு சொல்லுங்கள், P1 அதிகமாக இருக்குமா, P1 அதிகமாக இருக்குமா? ஆல்வேஸ் P1 அதிகமாக இருக்குமா இல்லை P1 அதிகமாக இருக்குமா? சிம்பிள். உங்களால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். P1 அதிகமா P1 அதிகமா அப்படின்னு செக் பண்ணணும். கிளியரா? P1 P1 அப்படின்னு செக் பண்ணணும். கிளியரா? லெட் மீ செக் வித் தட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ரெஷர் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 100 பாஸ்கல் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஆல்வேஸ் எப்படி இருக்கணும்? இட் இஸ் லெஸ் தென் 1. சப்போஸ் இதோட வேல்யூ வந்து ஒரு 0.5 அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு P1 வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 50 தான் கிடைக்குது. அப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? P1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் P1. அப்போ P1 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சால்வெண்ட்டு, P1 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன், சால்வெண்ட் இன் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? ரைட். அப்போது இங்கே மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மோல் ஃப்ராக்ஷன் வந்துட்டாலே என்னாகும்? சொல்யூஷனாக மாறிடுச்சு. அப்போ P1 விட இது P1. அப்போ P1 எப்படி இருக்கும்? இதை விட கம்மியாக இருக்கும். புரியுதா? P1 விட P1 கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல இந்த மோல் ஃப்ராக்ஷனில் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிடுது. சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர். திருப்பியும் வேப்பர் ப்ரெஷர் செக் பண்ணுறீங்க அடுத்த காம்போசிஷனில். சப்போஸ் இங்கே 0.7 அப்போ இங்கே 0.3. ஸோ லைக் தட் அப்படி செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த வேல்யூ அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து எங்கே இருந்துடும்? இங்கே வந்து 0 ஆகிடும். புரியுதா? அதே மாதிரி தான் இவருக்கும் இந்த சைட்லேயும் மோல் ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆக என்ன ஆகிட்டு இருக்கும்? வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகிடும். ஓகேயா? இதுதான் P total அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
புரியுதா? ரைட். அப்போ இது P1க்கான லைனு, இது P2க்கான லைனு, இவர் P டோட்டலுக்கான லைனுன்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? P1க்கான லைன் vapor pressure of solvent in solution, vapor pressure of solute in solution, then P total அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதா? இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஐடியல் சொல்யூஷனுக்கா. ஐடியல் சொல்யூஷனாக இருந்தால் இப்படி கிடைக்கக்கூடிய கிராஃப் இப்படி தான் இருக்கும். புரியுதா? ஐடியல் சொல்யூஷனாக இருந்தால் எனக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி தான் கிடைக்கணும். புரியுதா? ரைட். இதுதான் என்னது? எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூவை நான் என்ன எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த பிங்க் கலரில் இருக்கிற லைனுக்கு பேர் என்னன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் அதர்வைஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா தியரட்டிக்கலாக எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூனாலும் தியரட்டிக்கல் வேல்யூனாலும் கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான் இங்கே. புரியுதா? ஆல் ஆர் சேம் இயர். எக்ஸ்பெக்டட் வேல்யூ, calculated value or theoretical value, everything is same here. புரியுதா? இப்போ சப்போஸ் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சப்போஸ் இந்த இது வந்து பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷன் வச்சுக்கலாம். அப்போ பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷன்னா கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தட் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். யா, தட்ஸ் இட். ஸோ தட் இஸ் யூஸ்டு ஃபார் த நெகட்டிவ் டீவியேஷன் ஆல்சோ. நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். பாருங்கள், இப்படி எடுத்திருக்கோம். ஓகே, ரைட். ஓகே கண்ணா, ரைட். அப்போ ஒரு கிராஃப் வந்து பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு கிராஃப் வந்து நெகட்டிவ் டீவியேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். புரியுதா? ரைட். அப்போ எனக்கு இந்த ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃபு இப்படி தான் கிடைக்கும். இதில் நோ டவுட். கிளியரா? ரைட். அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. வாட் இட் இஸ் கால்ட்? எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷன். புரியுதா? இதை அப்படியே ஆப்போசிட்டாக எக்ஸ்பெக்டட் வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அப்போது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அதிகம்னா பாசிட்டிவ் டீவியேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கம்மினா that is showing the negative deviation. புரியுதா? அப்போ இங்கே எனக்கு கிடைக்கிறது எப்படிப்பட்ட கிராஃப்? நெகட்டிவ் டீவியேட்டட் கிராஃப் கிடைக்கும். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் டீவியேட்டட் கிராஃப்னா எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரிஜினலாக கிடைக்க வேண்டிய கிராஃபு இந்த பிங்க் கலர் கிராஃப் தான். சரி, இதுதான் கிடைக்கணும் ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷனுக்கு. ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷனுங்கிறதுனால இட் இஸ் டீவியேட்டட் ஃப்ரம் த ரவுல்ட் லா. அப்போ ரவுல்ட் லாலேருந்து எப்படி டீவியேட் ஆகுதுன்னா பாருங்களேன். அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எனக்கு ஒரிஜினலாக கிடைக்க வேண்டிய வேல்யூ இந்த பிங்க் கலர். புரியுதா? ஆனால் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா இங்கே கிடைக்காம இந்த வேல்யூ கொஞ்சம் ரைஸ் ஆகி என்ன கிடைக்குது? இப்படி கிடைக்குது வேப்பர் ப்ரெஷர். அது நாட் ஒன்லி ஃபார் P டோட்டல், ஃபார் P1 அண்ட் ஆல்சோ P2 ரெண்டுக்குமே எனக்கு எப்படி கிடைக்குது? இப்படி எம்போஸ் ஆகி கிடைக்குது. அப்போ கிடைக்க வேண்டிய வேல்யூ பிங்க் கலர், அதான் எக்ஸ்பெக்டட் வேப்பர் ப்ரெஷர். ஆனால் எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக கிடைக்குது. கிடைக்க வேண்டிய வேல்யூ விட அதிகமாக கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? இதுவே அப்படியே ஆப்போசிட்டுக்கான இந்த பக்கம் நெகட்டிவ் டீவியேஷன் பாருங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எப்படி இருக்கணும்? அப்போ கம்மியாக இருக்கணும். அப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னா இப்படி கம்மியாக கிடைக்குது. எனக்கு ஆக்சுவலாக பிங்க் கலர் கிட்ட அந்த லைன் கிடைக்கணும், ஆனால் அங்கே கிடைக்காம என்ன கிடைக்குது? அதை விட கம்மியாக இந்த ப்ளூ கலர் லைனில் கிடைக்குது. புரியுதா? வேப்பர் ப்ரெஷர். ஓகேயா? இதுதான் என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் டீவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன். அப்போ ஒரிஜினலாக எனக்கு கிடைக்க வேண்டிய லைனு எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அதாவது பிங்க் கலர் லைன். ஓகேவா? ரைட். ஆனால் எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ பாசிட்டிவ் டீவியேஷனாக இருந்தால் அந்த ஒயிட் கலர் எம்போஸ்டு கிடைக்குது பாருங்கள். அதே மாதிரி நெகட்டிவ் டீவியேஷனாக இருந்தால் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கம்மியாக இருக்குது, அதான் ப்ளூ கலர் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கோம். இது புரியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி இம்பார்ட்டண்ட். கிளியரா? ரைட். அப்போ பாருங்களேன், அப்போ ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? யூ கேன் ப்ரெடிக்ட் இட் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் டீவியேஷன் ஆர் நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? ரைட். கவனிங்க. இப்போது சார் ஏன் சார் பாசிட்டிவ் டீவியேஷன் நடக்குது?
Sir, why positive deviation? Why positive deviation? ஏன் சொல்யூஷனில் வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது, ஏன் பாசிட்டிவ் டீவியேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சொல்யூட் சால்வெண்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். சரியா? ரைட். அதனோட பவுண்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேயா? இதுக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் லிக்விட் ஃபேஸு, மேலே இருந்தால் வேஃபர் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ரைட். இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏன்னு ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பின்னு ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன். சரியா? அதாவது ஏன்னு ஒரு காம்பனண்ட், பின்னு ஒரு காம்பனண்ட். புரியுதுங்களா? ஏன்னு ஒரு காம்பனண்ட், பின்னு ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கிறோம். புரியுதா? ரைட். அப்போ இங்கே எப்படி எடுப்பீங்க? ஏ அப்படிங்கிறத நான் சால்வெண்ட்டாக எடுத்துக்கிறேன். what I have taken that as a solvent. அப்போ ஏங்கிறது சால்வெண்ட்டு, பிங்கிறது சொல்யூட்டு. அப்போ சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும், அதாவது ஏவுக்கும் பிக்குமான இன்டராக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். ஏவுக்கும் பிக்குமான இன்டராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும். அப்போது சொல்யூஷனில் யார் யார் இருப்பாங்க? சால்வெண்ட், சொல்யூட் ரெண்டுமே இருப்பாங்கல்ல. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்? இங்கே சொல்யூட் பார்ட்டிக்கல், இங்கே சொல்யூட் பார்ட்டிக்கல், சொல்யூட் பார்ட்டிக்கல், இங்கே சொல்யூட் பார்ட்டிக்கல், சம்திங் லைக் தட் இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? சால்வெண்ட் மாலிக்யூல் எங்கே வச்சுருக்கோம்? இங்கே ரெண்டுக்கும் இடையில இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். இப்போது பிங்க் கலரில் இருக்கிற பார்ட்டிக்கல் ஏ, ஒயிட் கலரில் இருக்கிற பார்ட்டிக்கல் பி. புரியுதா? ரைட். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வீக் அப்படின்னா என்ன நடக்கும்? ஏ வந்து ஏவுக்கும் பிக்குமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது பாண்ட் லென்த் அதிகம் கண்ணா, பாண்ட் லென்த் அதிகம். பாருங்க, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகம், பாண்ட் லென்த் அதிகம்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். புரியுதா? அப்போது இது ஆல்ரெடி வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிறதுனால ஏ வில் நாட் டிபெண்ட் ஆன் பி. ஏ வந்து என்ன பண்ணிடும்? அழகாக வேப்பர் பேஸுக்கு போயிடும். பியும் என்ன ஆகிடும்? வேப்பர் ஃபேஸ்க்கு போயிடும். அப்போ ஏவும் வேப்பர் ஃபேஸ்க்கு, பியும் வேப்பர் ஃபேஸ்க்கு ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஏ வில் நாட் ஹோல்ட் பி டைட்லி. ஏ வந்து பியை டைட்டாக பிடிச்சி வைக்காது. புரியுதா? அதே நேரத்தில் பி வில் நாட் ஹோல்ட் ஏ டைட்லி. புரியுதா? ஏவும் பியை பிடிச்சி வைக்காது, பியும் ஏவை பிடிச்சி வைக்காது. ஏவும் வேப்பர் ஃபேஸுக்கு போகும், பியும் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேப்பர் ப்ரெஷரை விட ஜாஸ்தியான வேப்பர் ப்ரெஷர் எங்கே கிடைக்குது? இங்கே கிடைக்குது. அதனால தான் என்ன கிடைக்குது? தட் ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போ எனக்கு ஒரிஜினலாக எனக்கு எங்கே கிடைக்கணும்? அந்த பிங்க் கலர் லைனில் கிடைக்கணும். இப்போ என்ன கிடைக்குது? ரெண்டுமே வேப்பர் ஃபேஸ்க்கு முண்டி அடிச்சுட்டு ஓடுறதுனால என்ன கிடைக்குது? மேலே அந்த ஒயிட் கலர் லைன், எம்போஸ்டு லைன் உங்களுக்கு கிடைக்குது. புரியுதா? எனக்கு இங்கே கிடைக்க வேண்டிய லைனு இப்போ இங்கே கிடைக்குது. புரியுதா? தட்ஸ் இட். இதான் என்னது? பாசிட்டிவ் டீவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்றோம். இது புரியுதான்னு பாருங்கள். வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபார் அ நெகட்டிவ் டீவியேஷன், அப்போ பாசிட்டிவ் டீவியேஷன், அப்போ ஒய் பாசிட்டிவ் டீவியேஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒய் நெகட்டிவ் டீவியேஷன். ஒய் நெகட்டிவ் டீவியேஷன் இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இப்போ உங்களாலேயே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ ஒய் பாசிட்டிவ் டீவியேஷன் மாதிரி ஒய் நெகட்டிவ் டீவியேஷன் பாருங்கள். அதே மாதிரி சால்வெண்ட் சொல்யூட் இன்டராக்ஷன் எடுத்துக்கிறோம். காம்பனண்ட் ஏ, காம்பனண்ட் பி அப்படின்லாம் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குது. புரியுதா? அப்போது இங்கே பாருங்களேன், ஏவுக்கும் பியுக்கும் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவும் பியும் டைட்டாக பைண்டாக இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே இங்கே டைட்டாக பைண்டாக இருக்காங்க. அப்போ என்ன ஆக மாட்டாங்க? ரெண்டு பேரும் மேலே போக மாட்டாங்க, வேஃபராக போக மாட்டாங்க. புரியுதா? அப்போனா என்ன அர்த்தம்னா, ஏ வில் ஹோல்ட் த பி டைட்லி. ஏ வில் ஹோல்ட் த பி tightly. Correct? At the same time, B will also hold the A tightly. Clear?
So A will hold the B tightly and B will also hold the A tightly. அப்ப Aவும் மூவ் ஆகாது, Bயும் மூவ் ஆகாது. அப்ப A will not allow the B to go to wafer phase and B will not allow the A to go to wafer phase. புரியுதா? அப்ப ரெண்டு பேருமே வேப்பர் ஃபேஸ்க்கு போக மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் வேப்பர் பிரஷரை விட கம்மியான வேப்பர் பிரஷர் தான் நமக்கு வேப்பர் ஃபேஸ்ல கிடைக்கும். தட் இஸ் வை இட் இஸ் ஷோயிங் நெகட்டிவ் டீவியேஷன். அதனால தான் எனக்கு பிங்க் கலரில் கிடைக்க வேண்டிய கிராஃப் இங்கே ப்ளூ கலர் மாதிரி கிடைக்குது. புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். இதான் என்னது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதான்னு பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். புரியுதான்னு பாருங்க. அப்போ இங்க ஏ பியை டைட்டா பிடிச்சி வைக்காது, பி ஏவை டைட்டா பிடிச்சி வைக்காது. அதனால ஏவும் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும், பியும் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும். எக்ஸ்பெக்ட் பண்ற வேப்பர் பிரஷரை விட அதிகமான வேப்பர் பிரஷர் இங்க கிடைக்குது. தட்ஸ் வை இட்ஸ் பாசிட்டிவ் டீவியேஷன். Okay, but here A will hold the B tightly and B will also hold the A tightly. So A also not go to the wafer phase and B also not trying to move on to the wafer phase. Appa A will not allow the B to go to wafer phase, B will not allow the A to go to wafer phase. Both will not get into the wafer phase, so that the expected vapor pressure is lesser than that of experimental vapor pressure is lesser than that of the expected vapor pressure. அப்ப experimental vapor pressure கம்மியா இருந்ததுன்னா அது நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னோ, எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவ் டீவியேஷன் சொல்றோம் கண்ணா. புரியுதா? வெரி சிம்பிள். கிளியரா? ரைட். அப்போ பாசிட்டிவ் டீவியேஷனா என்ன, நெகட்டிவ் டீவியேஷனா என்ன, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ சொல்யூஷன்ஸை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷன்னா என்னென்ன சார், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்போ பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷன். புரியுதா? அப்போ ஒரு சொல்யூஷன் பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். புரியுதா? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி இது பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷனா நெகட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷனா அப்படின்னு கொடுக்க போகிறோம். புரியுதா? ரைட். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அண்ட் ஆல்சோ அசிட்டோன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ரெண்டு மாலிகுலும் பாசிட்டிவ்லி டீவியேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுக்குறாங்க. சரியா? அப்போது இவர் தான் ஏன்னு வச்சுக்கிறேன், இவரை பின்னு வச்சுக்கிறேன். கரெக்டா? அப்போ ஏவுக்கும் ஏக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், அதே மாதிரி பிக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், ஏவும் பியும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சரியா? அதை தான் நம்ம பார்க்குறோம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே. ஓகேயா? அப்போது ரெண்டு ஆல்கஹால் மாலிகுல், ஏன்னா ஆல்கஹால் தானே ஏ, அப்போ C2H5OH இன்னொரு C2H5OH எடுத்துக்கிறேன் கண்ணா. சரியா? இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? there is a ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜனோ நைட்ரஜனோ ஃப்ளூரினோ இடையிலையோ ஹைட்ரஜன் ப்ரெசண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங். பாருங்க, இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த சைட்லையும் ஆக்சிஜன், இந்த சைட்லையும் ஆக்சிஜன். அப்போ ரெண்டு ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு இடையில எப்பெல்லாம் ஹைட்ரஜன் வருதோ அப்போல்லாம் அந்த பாண்டிங்க்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு பேர். இது பேர் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இது கொஞ்சம் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட இருக்கும். SFA ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட இங்கே இருக்கும். புரியுதா? இதே மாதிரி பி யாரு? அசிட்டோன். கரெக்டா? CH3 C டபுள் பாண்டோ CH3 இதான் அசிட்டோன் மாலிகுல். அப்போ பிக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும்ல, அப்போ ரெண்டு பி மாலிகுல் எடுத்துக்கிறேன். என்ன இருக்குன்னு பாருங்க இங்கே. அப்போது இங்கே ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா இங்கே ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஆக்சிஜனையும் கார்பனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், ரைட்? அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜும் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் கண்ணா. புரியுதா? இப்போ கவனிங்க, இந்த ரெண்டு மாலிக்யூலுக்கு இடையில பாருங்க, இதோட பாசிட்டிவ்க்கும் இதோட நெகட்டிவ்க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். புரியுதா? இதில் நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ். அப்போ அது ரெண்டு கடையில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா விச் இஸ் கால்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன். அதாவது இதில் ரெண்டு சார்ஜ் இருக்கா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, அப்போ இது வந்து ஒரு டைபோல். புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, அப்போ இதுவும் ஒரு டைபோல். இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடையில ஒரு புது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்குதா?
இதுக்கு பேர் தானது டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் அப்படின்றாங்க. வாட் இட் இஸ் கால் டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் அப்படின்றோம். புரியுதா? டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது ஹைட்ரஜன் பாண்டிங்கா பாருங்கள், ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே எடுத்திருக்கோம் ஆல்கஹாலில். இதில் வந்து டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டில் யார் ஸ்ட்ராங்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஸ்ட்ராங் ஆப்வியஸ்லி. புரியுதா? அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால டைபோல் டைபோல் இன்டராக்ஷன் ஆப்வியஸ்லி வீக். புரியுதா? அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கும். புரியுதா? ரெண்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் அப்போ ஏவையும் பியும் ஆல்கஹாலையும் அசிட்டோனையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். அப்போ வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா ஏ பியை ஹோல்டு பண்ணாது, பிஏ ஏ ஹோல்டு பண்ணாது. அப்போ ஏவும் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும், பியும் வேப்பர் ஃபேஸ்க்கு போகும். அப்போ எனக்கு எக்ஸ்பெக்டட் வேப்பர் ப்ரெஷரை விட எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக கிடைக்குது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் டிவியேஷன். புரியுதா? சிம்பிள். இப்போ இதே இடத்துல நெகட்டிவ் டீவியேஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் ஆஃப் டீவியேட்டட் சொல்யூஷன், டீவியேஷன் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீனால் அண்ட் ஆல்சோ அனிலீன் வச்சுக்கிறோம். சரியா? அனிலீன் அண்ட் ஃபீனால். ஓகே, ரைட். கவனிங்க, இப்போ ஃபீனால் அப்படின்னா மாலிகுல் எப்படி இருக்கும்? ஃபீனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பென்சீன் ரிங்கோட டைரெக்டாக OH அட்டாச் இருக்கணும். கரெக்டாக? இப்போ இதுதான் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இவரை பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏவுக்கும் இன்ட்ராக்ஷன்னா ரெண்டு ஃபீனால் மாலிகுலை கனெக்ட் பண்ணுறேன். புரியுதா? பிக்கும் இன்ட்ராக்ஷனை என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு NH2 மாலிகுலோட கனெக்ட் பண்ண போகிறேன். புரியுதா? ரெண்டு அனிலீன் மாலிகுலை நான் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ண போகிறேன். இங்கே ஒரு NH, இங்கே ஒரு H. புரியுதா? இப்போ கவனிங்க, இப்போ இங்கே ரெண்டு இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். இவருக்கும் இடையில ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஆக்சிஜனுக்கு இடையில அந்த ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால விச் ஷோஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் என்ன இருக்குது? தெர் இஸ் அ ஹைட்ரஜன் பாண்டிங் தான். இந்த ஹைட்ரஜன் பாருங்கள் ரெண்டு நைட்ரஜனுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போது ரெண்டுலேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்குது. புரியுதா? அப்போ இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங், இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங். புரியுதா? அப்போ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணனா அங்கே ஃபார்ம் ஆகிறதும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபீனாலையும் அனிலீனையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ OH இங்கே மிக்ஸ் பண்ணிட்டேன், இதோட NH2 மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ N, இங்கே ஒரு H, ஓகே, இங்கே ஒரு H, இதில் அனிலீன். ஓகேயா? ரைட். பென்சீன் ரிங் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இவர் ஏவா இவர் பியா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜென்ரேட் ஆகுது பாருங்க. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஹைட்ரஜன் விச் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் டூ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். பாருங்க, இங்கே ரெண்டுமே ரெண்டு ஆக்சிஜனுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஹைட்ரஜன். அதுவும் ஹைட்ரஜன் பாண்டிங் தான். இங்கே ரெண்டு நைட்ரஜனுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு ஆக்சிஜனுக்கும் ஒரு நைட்ரஜனுக்கும் இடையில இந்த ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகம். அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏ தனியாக இருக்கிறத விட பிபி தனியாக இருக்கிறத விட ஏவும் பியும் கம்பைன் ஆகிடுச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்டாக இருக்கும். அப்போனா ஏ பியை விடாது, பி ஏவை விடாது. அப்போ ரெண்டுமே வேப்பர் ஃபேஸ்க்கு போகாது. அப்போ எக்ஸ்பெக்டட் வேப்பர் ப்ரெஷரை விட கம்மியான வேப்பர் ப்ரெஷர் எக்ஸ்பெரிமெண்டலாக கிடைக்கும். அதனால தட் ஷோஸ் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் அப்படின்றாங்கண்ணா. புரியுதா? இதான் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ட்ரிக் டு ஃபைண்ட். நல்லா கவனிக்கணும். ட்ரிக்ஸ் டு ஃபைண்ட் positive and negative deviated solution. இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இது பாசிட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனா நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனான்னு கண்டுபிடிங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடலாம்? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ என்ன மாதிரியான ட்ரிக் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ பாசிட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா பாருங்களேன், எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு C2H5OH ஒரு ஆல்கஹால். ஓகே, அதோட என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு அசிட்டோன், ஆல்கஹால் அசிட்டோன். C2H5OH வித் வாட்டர் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி கார்பன் டைசல்ஃபைடு
வித் அசிட்டோன் இப்படி கொடுக்கலாம். கார்பன் டைசல்ஃபைடு வித் அசிட்டோன் கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி CCl4 ப்ளஸ் பென்சீன் கொடுக்கலாம். அதே மாதிரி CCl4 ப்ளஸ் டொலுவீன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் கண்ணா. சரியா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் என்ன கொடுக்கலாம், பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இங்கே கொடுக்கலாம். புரியுதா? பாசிட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அண்ட் நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கிவ் தி எக்ஸாம்பிள்ஸ் லைக் தட். ஓகேயா? ரைட். அப்போ பாசிட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எப்படி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷன்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். இது வந்து பாசிட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷனுக்கு. ஓகேயா? சப்போஸ் இஃப் யூ கோ ஃபார் நெகட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா இப்போ நெகட்டிவ் டிவியேஷன் வந்தால் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு ஆசிட் வித் வாட்டர் கொடுப்பாங்க. சரியா? ஆசிட் வித் வாட்டர் கொடுப்பாங்க. ஆர் அதர்வைஸ் ஒரு அசிட்டிக் ஆசிட் ஓகே வித் வாட்டர் கொடுக்கலாம். சரியா? இல்லை அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா ஒரு குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. CHCl3 வித் பென்சீன். ஓகே, ClCl3 வித் டொலுவீன், CHCl3 வித் டொலுவீன். ஸோ இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுக்கலாம். புரியுதா? இதில் சிம்பிளாக நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், எப்பெல்லாம் உங்களுக்கு ஆல்கஹால் ஓகே ஆல்கஹாலோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஆல்கஹாலோ அல்லது என்ன கொடுப்பாங்க கார்பன் டைசல்ஃபைடோ அல்லது CCl4 இந்த காம்பினேஷன்ஸில் வந்துச்சுன்னா தட் ஷோஸ் பாசிட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷன் கண்ணா. அது வந்து பாசிட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். புரியுதா? இதே இடத்துல சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஆசிட் இல்லை அப்படின்னா குளோரோஃபார்ம் CHCl3 இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் என்னது நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். அப்போ பாருங்கள், குளோரோஃபார்ம் வந்தால் நீங்கள் கண்ணை மூட்டை எழுதிடலாம், இது வந்து நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். புரியுதா? ரைட். ஆசிட்ஸ் இது ஆசிட்டிக் ஆசிட் HCl, HNO3, H2SO4 இதெல்லாம் வந்துச்சுனாலே நீங்கள் என்ன சொல்லிடலாம், அது நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். புரியுதா? ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்க. காம்பினேஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு CCl4 ப்ளஸ் CHCl3 கொடுக்குறாங்க. சரியா? இப்படி ஒரு காம்போ கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டா எப்படி சார் எடுக்கிறது? சார் நீங்கள் சொன்னீங்க CCl4 இருந்தால் பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு, CHCl3 இருந்தால் அது நெகட்டிவ் டிவியேஷன். அப்போ இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்களே சார், அப்போ இது என்ன டிவியேஷன் இது அப்படின்னா, அப்போ இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இதோட மோலார் மாஸ் இதோட மோலார் மாஸ் செக் பண்ணணும். ஆப்வியஸ்லி அங்கே 3 குளோரின் தான் இருக்குது CHCl3ல, CCl4ல 4 குளோரின் இருக்குது. கரெக்டா? அப்போது மோலார் மாஸ் யாருக்கு அதிகம்? மோலார் மாஸ் இஸ் ஹை ஃபார் CCl4. அப்போ CCl4 எதில் வருது? பாசிட்டிவ் டிவியேஷன். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ்லி டிவியேட்டட் சொல்யூஷன் டிசைட் பண்ணணும். புரியுதா? புரியுது இல்லையா? அப்போ அந்த இதிலிருந்து ஒன்று அதிலிருந்து ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த சுச்சுவேஷனில் மோலார் மாஸ் யாருக்கு அதிகமோ அதை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு டிசைட். புரியுதா? அதே மாதிரி தான் கண்ணா இங்கேயும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஆல்கஹால் C2H5OH ஒரு ஆல்கஹால் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி CH3COOHன்னு ஒரு ஆசிட் கொடுக்குறாங்க. புரியுதா? இப்போது ஆல்கஹால் கொடுத்தா அது பாசிட்டிவ் டிவியேஷன், ஆசிட் கொடுத்தா அது நெகட்டிவ் டிவியேஷன். அப்போ இது எந்த டிவியேஷன் சார்? இங்கேயும் அதே தான், மோலார் மாஸ் செக் பண்ணணும். அப்போ ஆல்கஹால்னால் இப்போ 2 கார்பனுக்கு 24 ப்ளஸ் 6 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ப்ளஸ் 16, அப்போ 30 46 தான் வருது மோலார் மாஸ். கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்கள், கார்பனுக்கு 2 கார்பன், அப்போ 24 ப்ளஸ் 4 ஹைட்ரஜனுக்கு 4 ப்ளஸ் 2 ஆக்சிஜனுக்கு 32, அப்போது 8 60 வருது. அப்போ மோலார் மாஸ் ஆப்வியஸ்லி இவருக்கு தான் அதிகம். அப்போ ஆசிட் இருக்கிறதுனால அது என்ன காம்போவில் கொடுத்துடணும்? நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷனில் கொடுத்துடணும். புரியுதுங்களா?
புரியுது இல்லையா? வெரி வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள், வெரி இம்பார்ட்டண்ட். இது புரியுதான்னு பாருங்கள். ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.